காலக்கலையதாமகம். காலம்ங்கிறது என்னன்னு கேட்குறா. நமக்கு தெரிஞ்ச காலம் ராத்திரி பகல் தான். சிம்பிள் டெஃபினிஷன் அதுதான். காலத்தை அவ்வளோ ஈஸியாலாம் புரிஞ்சுக்க முடியாது டைமுங்கிறத. ஏன்னா டைமு ஸ்பேஸு காசேஷன்லாம் ஒன்றாயிடும். பெரிய ரொம்ப டீப் ஃபிசிக்ஸ் ஃபிலாசபியில் போயிடுவோம் நம்ம. அவள் பரமாணுங்கிறா இந்த கணாதர்கள். அந்த பரமாணு அது மேட்டரோட சட்டிலஸ்ட் ஸ்பாட்டா இல்லை டைமோட சட்டிலஸ்ட் ஸ்பாட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பரமாணுவில் போய் தொடர போது பரமாணு, த்வியணு, திரசரேணு இப்படி வந்து வந்து கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் தெரியற இடத்துல வரத்த அது டைமாகவும் ஸ்பேஸாகவும் மாறிடும். இதெல்லாம் சொல்றத இந்த கேள்வி கேட்க வேண்டி இருக்கலன்னு தோணும். அதுதான் அது. அப்ப இந்த பரமாணு, த்வியணு, திரசரேணு இப்படி போகும். அது ரொம்ப விரிச்சு விரிச்சு அப்புறம்தான் அது அந்த நாள் டே நைட்டுன்னு வரத்துக்குள்ளேயே ஒருபாடு டிராவல் ஆகிடும். கோடி கோடி இது டிராவல் ஆகிட்டு தான் பகல் ராத்திரிங்கிற லெவலுக்கெல்லாம் வரும். ஒரு 1 ஹவர்னு வரத்துக்கே ரொம்ப டிராவல் ஆகணும். ஒரு மணி நேரம்னு வரத்துக்கு அப்படி அந்த லவம் என்னென்னமோ வரும். அப்போ அதில் இப்படி வந்து ஒரு டே நைட்டுன்னு வந்து இப்படி காலம் பெருசாகிட்டே போகிறது. அப்போ காலம் சிம்பிளாக சொன்னால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் காலம்ங்கிறார். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இப்போ இங்கே இருக்கிறதாகும் காலம். ஹியர் நவ், இங்கே இதுதான் காலம். கடந்த க்ஷணம் காலம் இல்லை. கடந்த க்ஷணம் வெறும் மெமரி தான். நேத்தைக்குங்கிறது வெறும் ஞாபகம்தான். அது இப்போ அனுபவிக்க முடியாது. இத்தனை எனக்கு 80 வயசாச்சு, 80 வயசா அனுபவிக்க முடியாது. இப்போ தான் அனுபவம். போன வருஷம் எத்தனை ஜென்மம் அதெல்லாம் வெறும் மெமரி தான். அதுலேயே 90% ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் ஏதோ ஞாபகம் இருக்கிறது தான் தெரியும் இல்லையா? இல்லை அதுக்கு வந்து எனக்கு 30 வருஷம் முன்னாடி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் என்ன டிஃபின் சாப்பிட்டேன் ஞாபகமாக வச்சுட்டு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இப்போ இந்த மொமெண்ட் அந்த இருக்கிறது உணர்வு. அப்போ திஸ் மொமெண்ட் வர்த்தமான காலம்ங்கிறது உணர்வு ஸ்வரூபம், போதஸ்வரூபம். பாஸ்ட்ங்கிறது மெமரி, ஃபியூச்சருங்கிறது இமேஜினேஷன், எக்ஸ்பெக்டேஷன். அப்போது காலத்துக்கு சிம்பிள் டெஃபினேஷன் என்னதுன்னா பிரதிபோத விதித்தம். அது ஆனால் இப்போங்கிறதே நீங்கள் இப்போன்னு தொட முடியாது. அதுக்குள்ளே அது பாஸ்ட் ஆகிடும். இப்போங்கிறத போய் மைண்டு போய் தொடரத்துக்குள்ளே பூதகாலம் ஆகிடும். அப்போ மனசுக்கு காலத்தை புரிஞ்சுக்க முடியாது. காலத்தை உண்மையாக புரிஞ்சுக்கிற போது அது ஆத்மஸ்வரூபமாக்கும், அது சுத்த சைத்தன்யமாக்கும், பகவத் ஸ்வரூபமாக்கும். பாகவதம் சொல்கிறது பகவானுக்கு பல பேர் சொல்கிறது. காலம், ஸ்வபாவம், கர்மா, இப்படி பல பேர்கள் சொல்கிறது. அப்போ காலமும் அவனோட ஒரு பேரு தான். சிவனுக்கு காலன்னு பேர், யமனுக்கு காலன்னு பேர். இங்கே கிருஷ்ணன் சொல்கிறான் நான் காலங்கிறான். அப்போ அவன்தான் டைமாக இருக்கான். அப்போ டைமை அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். கால கலையதாமகம் அப்படின்னா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுற காலம் நானாக்கும். இப்போது எத்தனையோ கௌரவ வம்சம் கட்டி படுத்து பெரிய நிலையில் வந்து எல்லாத்தையும் ஒரு முழுங்கிட்டார். அதுதான் காலம். எல்லாம் வந்து சின்ன சின்ன இந்த தீயில போய் விழக்கூடிய பூச்சி மாதிரி இவெல்லாம் வந்து என்கிட்ட விழறா பாருன்னு காட்டி கொடுக்குறார். எல்லாம் வந்து நாசம் ஆகிறான். நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். சம்ஹாரகர்த்தா, சர்வ க்ஷயகிருத், எல்லாத்தையும் க்ஷயிப்பிக்கிறேன். அப்போ அந்த மரணம்ங்கிறது சம்ஹாரங்கிறதும் ஒரு ஈஸ்வரனோட திவ்யமான விளையாட்டு தான். மரணம்ங்கிறது ஒரு திவ்யமான விளையாட்டு தான். சம்ஹாரம்ங்கிறது ஒரு திவ்யமான விளையாட்டு தான். ஆனால் நமக்கு பார்க்க முடியாது. நம்ம பயந்து போயிடுவோம். உக்ரம். நமக்கு நல்ல குழந்தை பிறந்தா நல்லது, யாராவது செத்து போனால் துக்கமாக இருக்கு. ஆனால் ஈஸ்வரனை பொறுத்தவரை கொஞ்சம் கூட சிந்தை பண்ணினா இந்த குழந்தை பிறந்தது பாவம்
இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது ட்ரபிள். போனவனுக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போது ஒரு பிளெயின்லையும் சிந்தை பண்ணுற போது வித்தியாசமாக இருக்கு. காலமும் பகவத் ஸ்வரூபம், மரணமும் ஜனனமும் எல்லாம் அவனோட ஸ்வரூபம் தான். எல்லாமா சேர்ந்து பூர்ணமாக இருக்கு. பிரகிருதியை பார்க்குறத எல்லா கான்ட்ரடிக்ஷன்ஸோட அது பூர்ணமாக இருக்குது. ஆத்மாவை பார்க்குறத எந்த கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் அது பூர்ணமாக இருக்குது. பூர்ணமதா பூர்ணமிதம். ஆனால் நம்ம மறந்து போயிடுவோம். அப்பப்போ ஞாபகப்படுத்தி திருப்பி அப்படி மறக்காமல் இருந்துட்டோம்னா அதுதான் சகஜ நிர்விகல்பம். அருணாச்சல Shiva, Arunachala.